வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்காக டெஸ்ட்டு பார்த்துட்டு வரோம். டெஸ்ட் சீரீஸ் மாதிரி பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கும், நம்ம ஓன் எடுத்த கொஷின்ஸும் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷினும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ஐலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஒவ்வொரு தேர்வுலையுமே பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பதிவில் தமிழ் தேர்வு 2 தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 2ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எதிர்ச்சொல்லை எடுத்துருதுக. இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், செங்கோல் இதன் எதிர்ச்சொல். செங்கோல்னா கொடுங்கோல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 2, ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. ஒருத்தார் பொறுத்தவர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 3, எதிர்ச்சொல் என்னன்னா மேதை. மேதையோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பேதை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 4, நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மதங்கு தடங்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். ஆன்சர் சி, சிறிய உலகம். நனந்தலை உலகம்னா சிறிய உலகம். கொஷின் நம்பர் 5, புனையினும் புல்லினும் நட்பு. இதில் புல் என்பதற்கான பொருத்தமான எதிர்ச்சொல். புல்லோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மேலான. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 5, எடுப்பு. எடுப்புனா முடித்தல். ஆன்சர் பி. எடுப்போட எதிர்ச்சொல் முடித்தல். கொஷின் நம்பர் 7, துவ்வா. துவானா பறித்தல். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, அழுக்கார் உடையார்கண் எதிர்ச்சொல். அழுக்கார் உடையார்கண்ணோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பொறாமையற்றவன். ஆன்சர் சி. பொறாமை அற்றவன் தான் அழுக்காருடையார்கண்கட எதிர்ச்சொல். கொஷின் நம்பர் 9, இடரோட எதிர்ச்சொல் இன்பம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 10, இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இன்சொல்னா வன்சொல். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 11, நயம் இல என்பதற்கான பொருத்தமான எதிர்ச்சொல். நயம் இலனா நன்மை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 12, மிசை. மிசையோட எதிர்ச்சொல் கீழே. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 13, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதோட எதிர்ச்சொல் பாருங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 14, அனித்து. அனித்தோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 15, அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. அரும்புதல். அரும்புதலோட எதிர்ச்சொல் மெலித்தல். ஆன்சர் சி. அரும்புதல்னா மெலிதல். கொஷின் நம்பர் 16, உதித்த. உதித்தோட எதிர்ச்சொல் மறைந்த. உதித்தனா மறைந்த. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 17, சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன? சேவலோட எதிர்ப்பாலோட பெயர். சேவல்னா கோழி. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 18, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா கீழே. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 19, ஒப்புரவு. ஒப்புரவோட எதிர்ச்சொல். ஒப்புரவுனா உதவாமை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 20, கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். கேண்மைனா பகை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 21, நிமிர்ந்து. நிமிர்ந்தோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா குனிந்து. நிமிர்ந்துனா குனிந்து. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 22, எதிர்ச்சொல் தருக. விண்ணம்.
விண்ணம்னா சேதமற்ற. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 23. ஈதல் என்பதன் எதிர்ச்சொல். ஈதல், ஏற்றல். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 24. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. நீக்குதல். நீக்குதலோட எதிர்ச்சொல். நீக்குதல்னா சேர்த்தல். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 25. நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல். நல்கினாள்னா எடுத்தாள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 26. எதிர்ச்சொல் தருக. சோம்பல். சோம்பல்னா சுறுசுறுப்பு. ஆன்சர் ஏ. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 27. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல்ல இரவலர். இரவலர்னா புரவலர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 28. கிளைனா பகைவர். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 29. எளிது. எளிதுனா அரிது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 30. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பரிந்து, வெறுத்து. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று. ஆன்சர் ஏ. பரிந்துனா வெறுத்து. மற்றதெல்லாம் பாருங்கள். பரிந்து, விரும்பி, தெரிந்து, உணர்ந்து, தெரிந்து, ஆராய்ந்தெல்லாம் வந்து சரியானது தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் இல்லை. இது மட்டும் தான் வந்து எதிர்ச்சொல். பரிந்து, வெறுந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து எதிர்ச்சொல்ல வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம கொஷின் வந்து இதோட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃபாக. அது இல்லாமல் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம டெலகிராம் சேனலே கொடுத்துருக்கேன். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து சரியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் 30 கொஷினுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோரிங் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் நேமும் உங்கள் ஸ்கோரிங்கும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லே உங்களுக்காக வந்து 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷினும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஷினும் வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டு வரலாம். நமக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட் மட்டும் வந்து பண்ணிட்டு வாங்க. பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு வரேன்.